ஒரு நாள் சஹாபாக்கள் பள்ளிவாசலில் அமர்ந்து தங்களுக்கு மத்தியில் செல்வத்தினுடைய பலன்கள், அதனுடைய விளைவுகள், லாப நஷ்டங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். லாபங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் செல்வம் என்பது மிக அவசியமானது என்றார்கள். நஷ்டங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அதனாலதான் அத்தனை பிரச்சனைகளையும் என்று எடுத்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். இப்படி அங்கு வாதங்கள் தொடர்ந்து கொண்டிருந்தன. அந்த நேரம் பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திற்கு வருகை தந்தார்கள். இதை எல்லாத்தையும் கேள்விப்பட்டு அந்த விஷயங்களை எல்லாம் உள்வாங்கிவிட்டு ஒரு தீர்ப்பை போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், செல்வம் அது நல்ல விஷயம்தான். யாருக்கு என்று சொன்னால் லிமனித்த கல்லாக, அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கின்ற ஒரு மனுஷனுக்கு, தக்குவாவோடு அல்லாஹ்வை பயந்து வாழ்கின்ற ஒரு மனுஷனுக்கு செல்வம் மிகச்சிறந்த ஒன்று. ஏன்னா செல்வம் மனிதனை வழிகெடுக்கும் என்றாலும் அவனிடம் இருக்கின்ற இறையச்சம் என்பது அவனை பாதுகாக்கும். ஆகவே அந்த இறையச்சத்தின் காரணமாக பயனுள்ள வழிகளில் தான் அவர் செலவு செய்வார். ஆகவே செல்வம் அவருக்கு இருப்பதுல எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லிவிட்டு வசிஹத்தும் கைரும் மினல், ஆனா செல்வத்தை விட ஆக மிக சிறந்தது ஆரோக்கியம் தான் என்று சொன்னார். கோடி கோடியாக குவித்து வைக்கப்பட்டிருந்தாலும் உடம்புல ஆரோக்கியம் இல்லை என்று சொன்னால் அந்த செல்வத்தால் அவருக்கு எந்த பலனும் இல்லை என்பதை இன்றைக்கு நாம் உலகத்தில் கண்கூடாக நாம் பார்த்து வருகின்றோம்.